Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 212 இதில் ட்ரை தீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த கிவன் டேட்டா 53, 42, 61, 9. ஸோ இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 213ல் எக்ஸாம்பிள் 6.1 அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் ரேஞ்ச் ஆஃப் வெயிட்ஸ் இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க 25 ஸ்டூடெண்ட்ஸோட அந்த 4th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் வெயிட் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.1. தென் பேஜ் நம்பர் 217. Example 6.3 convert the given discontinuous series into continuous series. இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் பேஜ் நம்பர் 218 எக்ஸாம்பிள் 6.4. உங்களுக்கு சிலபஸ் வந்து கம்மின்றதுனால எல்லா கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் இதிலே கவர் ஆகிடுது. எக்ஸாம்பிள் 6.4 இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 220 எக்ஸசைஸ் 6.1 இருக்கு இல்லையா, அந்த fill in the blanks, true or false இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் சம் represent the following data in ungrouped frequency table which gives the number of children in 25 families இருக்கு இல்லையா. இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் ஆல்சோ ஃபார்ம் அ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கு இல்லையா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 221 பொறுத்த வரைக்கும் 6th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7th ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரூபி இஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவும் அடுத்து மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் குமரன்ஸ் ஃபேமிலி இதை சூட்டபிள் பை சார்ட் வரைய சொல்லியிருக்காங்களா. அது எக்ஸசைஸ் 6.1ல். ஸோ தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 6th, 7th, 8th. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 223 எக்ஸாம்பிள் 6.7 இருக்கு இல்லையா, லிட்ரேட் ஃபீமேல் நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ஆஃப் குரூப் 10 to 45 இயர்ஸ். ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம ஹிஸ்டோகிராமை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.8 இதுவும் இம்பார்ட்டண்ட். தென் எக்ஸாம்பிள் 6.9 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எக்ஸாம்பிள் 6.9 வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 227 எக்ஸசைஸ் 2.2 இருக்கு இல்லையா, சாரி எக்ஸசைஸ் 6.2 இருக்கு இல்லையா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. தென் fill in the blanks பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 228ல் ஃபோர்த் ஒன் ட்ரா ஏ ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 6th ஒன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹைட்ஸ் இன் சென்டிமீட்டர் ஆஃப் 100 people is given below. Construct a histogram and the frequency polygon imposed on it இருக்கு இல்லையா. 6th ஒன் இம்பார்ட்டன்ட். தென் 7th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 4th, 6th and 7th. தென் பேஜ் நம்பர் 229ல் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.3ல் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 6th and 7th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. பேஜ் நம்பர் 225ல் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபைன் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க்ஸில் வந்து கிரிப்டாலஜி, டிஃபைன் கிரிப்டாலஜி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இதை கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் எப்படி வந்து அதை நீங்கள் எழுதணும்னு சொல்லிட்டு. 211 நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் வந்து பேஜ் நம்பர் கிரிப்டாலஜி இருக்கு இல்லையா, 254 டிஃபைன் கிரிப்டாலஜி இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் கிரிப்டாலஜி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட் இதுவும் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. த ஒரிஜினல் மெசேஜ் இஸ் கால்ட் பிளெயின் டெக்ஸ்ட். சரிங்களா. ஸோ கிரிப்டாலஜின்றது கிரிப்டாலஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சயின்ஸ் விச் இஸ் கன்சர்ன்ட் வித் கம்யூனிகேஷன் இன் செக்யூர்ட் ஃபார்ம். இதுதான் டிஃபைன் கிரிப்டாலஜிக்கு. கிரிப்டாலஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சயின்ஸ் விச் இஸ் கன்சர்ன்ட் வித் கம்யூனிகேஷன் இன் செக்யூர்ட் ஃபார்ம். இதுக்கான ஆன்சர். தென் வாட் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட்னா த ஒரிஜினல் மெசேஜ் இஸ் கால்ட் பிளெயின் டெக்ஸ்ட். இது வந்து 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 255ல் எக்ஸாம்பிள் 7.8 இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யூஸ் சீசர் சிஃபர் டேபிள் செட் +4 அண்ட் ட்ரை டு சால்வ் த கிவன் சீக்ரெட் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட ஆன்சர் சொல்யூஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். தென் பேஜ் நம்பர் 260
எக்ஸசைஸ் 7.3 இருக்கு இல்லையா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில், தென் 5 மார்க்லையும் கேட்டிருந்தாங்க. இந்த அட்பஸ் சிஃபர் வச்சு அதை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்ற மாதிரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் அடிட்டிவ் சிஃபர் டேபிள் கீ ஈக்குவல் டு 4, தேர்ட் ஒன்னும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன்னும் வந்து 5 மார்க்கில் இது இந்த தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது எல்லாமே சேர்த்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா decode the, இது ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், decode the given பிக் பென் இதுக்கு இல்லையா சிஃபர் டெக்ஸ்ட், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர், இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸசைஸ் 7.4 பேஜ் நம்பர் 271ல் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஃபைண்ட் த பெஸ்ட் பை ஆஃப் த ஃபாலோயிங் பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், யூஸ் த கிவன் பிக்சர், ஃபைண்ட் த டோட்டல் ஸ்பெஷல் ஆஃபர் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் டு buy half kg லட்டு, தென் 1 kg கேக், 6 பாக்கெட்ஸ் ஆஃப் பிரெட். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் இல்லாமல் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்னும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் 7.4ல் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 116ல் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரா த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 5x. இது தேர்ட் மிட் டேர்மில் கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க 2 டைம்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில். ட்ரா த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு 5x, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் எக்ஸாம்பிள் 3.45 இருக்குது இல்லையா, கிராஃப் த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு x + 1, இதுவும் தேர்ட் மிட் டேர்மில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க இந்த கிராஃப் கொஸ்டின். தென் எக்ஸசைஸ் 3.9ல் 9th கொஸ்டின், ட்ரா த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு -3x இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருந்தாங்க. தென் தேர்ட் ஒன் y ஈக்குவல் டு 2x + 5, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 9th ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் 10th ஒன், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப், இது 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இது ஏ சம் வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். ஸோ 10th ஏ வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 9th 10th நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, 3.44 அண்ட் 3.45. ஸோ கிராஃப் ஓவர். தென் ஜியாமெட்ரி லாஸ்ட்டாக ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 205ல் எக்ஸாம்பிள் 5.38 இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ட் ரெக்டாங்கிள் BEAN வித் BE ஈக்குவல் டு 5 cm அண்ட் BN ஈக்குவல் டு 3 cm, ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் பேஜ் நம்பர் 208 எக்ஸாம்பிள் 5.41 கன்ஸ்ட்ரக்ட் அ ஸ்கொயர் ரேம்ப் இருக்கு இல்லையா, RAMP ஆஃப் அ டயகனல் 8 cm, ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸசைஸ் 5.5ல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் வித் கிவன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுனா செகண்ட் ஒன் WEST ஈக்குவல் டு 7.5 cm இருக்கு இல்லையா, இதில் வந்து தேர்ட் மிட் டேர்மில் கேட்டிருக்கிறது செகண்ட். ரெக்டாங்கிளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து ஸ்கொயரில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள், இதையும் கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ், அது வந்து நீங்கள் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தென் கிராஃப் பார்த்தோம், அடுத்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி பார்த்துட்டோம். 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபுல் எல்லா எக்ஸசைஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். தென் டிஃபைன் ஃப்ரீக்வன்சி பாலிகன், வாட் இஸ் கிரிப்டாலஜி, வாட் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.